எந்த பிசிக்கல் குவான்டிட்டி எல்லாம் டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கோ அதெல்லாம் வெக்டார் குவான்டிட்டி. டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இல்லாதது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஒரு வெக்டார் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அதோட மேக்னிடியூட் அப்புறம் அதோட டைரக்ஷன் தேவைப்படும். இந்த XY பிளேன்ல ஒரு வெக்டார் ரெப்ரசன்ட் ஏ வெக்டார் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு. அதோடைய எக்ஸ் காம்போனன்ட் ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஏஎக்ஸ், வெர்டிக்கல் காம்போனன்ட் ஏஒய். ஐ வெக்டார் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்ல யூனிட் வெக்டார், ஜே வெக்டார்ங்கிறது ஒய் ஆக்சிஸ்ல உள்ள யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார் அப்படிங்கிறது அதுக்கு டைரக்ஷன் மட்டும் தான் இருக்கும், அதோட மேக்னிடியூட் ஒன்னு. ஸோ இந்த மாதிரி அப்போ இதுல இந்த இந்த வெக்டாருக்கு யூனிட் வெக்டார் பாத்தீங்கன்னா காஸ் தீட்டா ஐ பிளஸ் சைன் தீட்டா ஜே. அப்புறம் இதை இன்னொரு வகையில ரெப்ரசென்ட் பண்ணலாம். நம்மளுக்கு மேக்னிடியூட் டைரக்டா தெரிஞ்சதுன்னா இந்த மேக்னிடியூட் டைம்ஸ் இந்த யூனிட் வெக்டார் இருக்குன்னா நம்மளுக்கு வெக்டார் ரெப்ரசென்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா காம்பனன்ட்ஸ் தெரிஞ்சா கூட நம்ம வெக்டார் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். ஏஎக்ஸ்ல எக்ஸ் காம்பனன்ட் என்ன, ஒய் காம்பனன்ட் என்ன எழுதா இந்த மாதிரி எழுதிடலாம். ஸோ இதோடைய மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ அல்லது இந்த வெக்டாரை வச்சு யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறதா கூட இப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பேசிக்கா எல்லாமே ஒண்ணுதான். தேங்க்யூ.